எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முட்டை வெஜிடபிள் ஆம்லெட் செஞ்சு பார்க்கலாங்க, காய்கறி போட்டு. இதுக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேங்க. கேரட்டு கொஞ்சமாக இவ்வளோ திருவிட்டு மெலிசாக அரிஞ்சிட்டு வேக வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த கேரட் சேர்த்துக்கலாங்க. பட்டாணி கொஞ்சம், பச்சை பட்டாணி தோல் உரிச்சிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது பாருங்கள், உருளைக்கிழங்கு கொஞ்சமாக வேக வச்சுட்டு கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இதுவும் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, இதுவும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக எடுத்துருக்குறேங்க. நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு சேர்த்து எடுத்துக்கலாங்க. நான் 2 முட்டை போடுறதுனால சும்மா கொஞ்சமாக போடுறேங்க. வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க தூளாக. நம்ம எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது 2 முட்டைங்கிறதுனால எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போ இது நல்லா கலக்கி எடுத்தாச்சுங்க. ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ இதை அதில் ஊற்றிக்கலாங்க. இது அனல் கம்மியாக வச்சு நல்லா வேகட்டுங்க. ஏற்கனவே காய்கள்லாம் வேக வச்சது தான், அதனால் முட்டை வேகிற அளவுக்கு வெந்தாக்கா போதுங்க. இதை ஆம்லெட்டுன்னு சொல்லலாம், ஊத்தப்பன்னு சொல்லலாங்க. முட்டை ஊத்தப்பன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வேந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடலாங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இப்போ மெதுவாக திருப்பி போடலாங்க. ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் திருப்பணுங்க. செல்லு பிடிச்சிட்டு என்னால் வேகமாக திருப்ப முடியல. திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டுங்க. அனல் கம்மியாக வச்சு வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முட்டை ஊத்தப்பம் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.